நம்ம எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஆசை இருக்கும். ஈஸியா டீடாங்கிள் பண்ணணும். ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகாம இருக்கணும். கரெக்ட் வேல டீடாங்கிள் பண்ணணும். அட் த சேம் டைம் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜும் ஆகாம இருக்கணும். அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நெறைய ஆசை இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஆசை இருந்துச்சுன்னா, டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ. விஷயம் பார்த்தோம்னா, லொகேஷன் தேடுறது சரியா? நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரூம்ல தான் போய் நான் வந்து டீடாங்கிள் பண்ணுவேன் என்னோட ஹேர. பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபேன வந்து சீலிங் ஃபேன வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஓகே. சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன் எதுவா இருந்தாலும் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். நான் எதுக்காக ஆஃப் பண்ணி வப்பேன்னா, என்னோட ஹேர் வந்து ரொம்ப காத்தடிக்கும் போது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல வந்து பறந்துட்டு இருக்கும். கண்ட்ரோலே இல்லாம ஹேர் வந்து அங்க இங்கன்னு பறந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல நான் வந்து டீடாங்கிள் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட டீடாங்கிளிங் டைம் வந்து அதிகமாகும். என்னோட பேஷன்ஸும் கம்மியாயிரும். சரியா? அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா, அந்த டீடாங்கிளிங் பண்றதுக்கு வந்து பொறுமையே இல்லாம, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு, நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு வந்து சரு 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 சருன்னு கோம்பு வச்சு அப்படியே இழுத்து இழுத்து விட்டு நெறைய ஹேர வந்து இது பண்ணி விட்டுருவோம். சரியா? இப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னோட ஃபேன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன். சம்டைம்ஸ் வந்து சம்மர்னா ரொம்ப வந்து நமக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? நம்ம டேங்கிள் பண்ணிட்டே இருக்கும்போதே நம்ம ஸ்கேல்ப்ல வந்து நெறைய இப்படி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நடக்கவும் கூடாது. அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, ஏசி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. வின்டர்னா நமக்கு ப்ராப்ளம் இல்ல. ஃபேனு, ஏசி எதுவும் இல்லாமயே நம்மளால இருக்க முடியும். பட் சம்மர்ல பார்த்தோம்னா, நம்மளால ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபேன வந்து ஒண்ணு வந்து லோ செட்டிங்ல வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி ஏர் கண்டிஷனர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒண்ணு தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப காத்தடிக்கிற இடத்துல வந்து நான் வந்து என்னோட ஹேர வந்து கண்டிப்பா டிடாங்கிள் பண்ண மாட்டேன். என்னோட வேலைய வந்து ரொம்ப அதிகமாக்கிரும். அட் த சேம் டைம் அங்க, இங்க, இங்க, இங்கன்னு சொல்லிட்டு ஹேர்லாம் பறக்கும். எனக்கு அப்படியே ஐயோ! எரிச்சலா வரும். ஸோ அப்படி பண்ணுவேன். ஓகே. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஹேர் ப்ரிப்பரேஷன். நம்ம ஹேர வந்து நம்ம டீடாங்கிலிங் பண்றதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ல. அது வந்து நம்ம பண்ணணும். ஹேர் ப்ரிப்பரேஷன்னா அதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் வந்து போட்டிருப்போம். அந்த ஹேர் ஸ்டைல்ல வந்து ஹேர் டைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஹேர் டைஸ ரிமூவ் பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்க ஹேர் பின்ஸ் இல்ல ஹேர் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி இங்க வந்து ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா, அத வந்து லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரைட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பிரைட வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாரி வந்து நம்ம ஹேர்ல வந்து என்னென்ன அக்சஸரீஸ் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹேர வந்து லூஸ் ஆகி விடணும். ஓகேவா? அதுதான் வந்து ஹேர் பிரிப்பரேஷன். எதுக்காக சொல்றேன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் டைஸ் வந்து இப்படி இப்படி ஹை போனி வந்து இங்க இப்படி போட்டிருப்பாங்க. ஹை போனி போட்டிருக்கும்போது, அந்த ஹேர் எலாஸ்டிக்க வந்து ரிமூவே பண்ணாம, அவங்களா ஆட்டோமேட்டிக்கா கோம்பு எடுத்துட்டு அவங்களா இப்படி சரு 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 இழுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும்? அந்த எலாஸ்டிக் வந்து இங்க டைட்டா பிடிச்சிருக்கும். அந்த எலாஸ்டிக் இருக்கும்போது அதையும் நம்ம சேர்த்து சேர்த்து பிடிச்சு இழுத்தோம்னா, நமக்கு நெறைய ஹேர் வந்து ஸ்கேல்ப்ல இருந்து லூஸ் ஆகி அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஹேர் வந்து அப்படியே வந்துரும். அதனால வந்து அப்படி பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ இருக்கிற பிரைட் எல்லாம் ரிமூவ் பண்ணிருவாங்க. பிரைட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. பட் இங்க பார்த்தோம்னா நெறைய ஹேர் பின்ஸ், நெறைய ஹேர் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க யூஸ் பண்ணிட்டு இங்க அப்படியே இருக்கும். பட் இங்க வந்து ஹேர் கோம்ப் எடுத்து அவங்க அப்படியே சிக்கு எடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியும் பண்ணவே கூடாது. ஓகேவா? இங்க இருந்து ஹேர் வந்து ஸ்கேல்ப்ல வந்து நெறைய ஹேர பிடிச்சு இங்க இப்படி வச்சிருப்போம். அந்த டைம்ல வந்து நம்ம இங்க போட்டு இப்படி இப்படி இழுக்கும்போது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து ஸ்கேல்ப்ல நம்மளோட ஹேர் வந்து அப்படியே புல்லாகி வந்துரும். சரியா? ஸோ எப்பயுமே நம்ம வந்து டேங்கிள் பண்ணும்போது சாரி டீடாங்கிள் பண்ணும்போது நம்ம ஹேர்ல இருக்கிற அக்சஸரீஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம ஹேர வந்து லூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா, என்னென்ன அக்சஸரீஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹேர வந்து டீடாங்கிள் பண்றதுக்கு வந்து நமக்கு நெறைய விஷயம் தேவைப்படும். கோ கோம்ப் தேவைப்படும். சீரம் இல்ல ஆயில் தேவைப்படும். இல்ல நம்ம டீடாங்கிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு யூஸ் பண்றதுக்கு ஹேர் டைஸ் தேவைப்படும். இந்த மாதிரி வந்து நமக்கு நெறைய விஷயம் தேவைப்படும். அது என்னென்னன்னு பார்த்து அத வந்து நம்ம வந்து தனியா எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டே டீடாங்கிள் பண்றதுக்கு முன்னாடியே. நான் என்ன பண்ணுவேன்னா, உட்டன் கோம்ப் என்னோடது வந்து ஒயிட் டூத் இருக்கும். அந்த உட்டன் கோம்ப் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேர் ஆயில் அப்படி இல்லாட்டி ஹேர் சீரம் ஏதாவது ஒண்ணு எடுத்துப்பேன். என்னோட ஹேர் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கோ அத பார்த்துட்டு, அது 2ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்பயுமே நான் டீடாங்கிலிங் பண்ணிட்டு, பிரைட் பண்ணிட்டு கீழ வந்து ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அந்த மாரி ஹேர் டைஸ் யூஸ் பண்றதுக்கு என்னோட ஹேர் டை எடுத்துப்பேன். இந்த மாரி வந்து நமக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ, அந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டே தனியா எடுத்து வச்சுப்பேன். ஓகேவா? இப்போ 4த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா,
ஹேரை வந்து குட்டி குட்டி செக்ஷன்ஸா பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஹேர் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப டேங்கிள் ஆகி தான் இருக்கும். அந்த டேங்கிளான ஹேர்ல மொத்தமா இருக்கிற ஹேர்ல போய் நம்ம உட்காந்து கோம்ப வச்சு அப்படியே இழுன்னு இழுத்தோம்னா ஹேர் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். சரியா? அதனால என்ன பண்ணணும்னா நமக்கு நமக்கு என்ன தேவைன்னு பாத்துக்கணும். இப்ப வந்து உங்க ஹேரை வந்து நீங்க வந்து 2 செக்ஷன்ஸா பிரிக்கலாமா? பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிக்கணுமா? பிரிச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து குட்டி குட்டி செக்ஷன்ஸா எடுத்து எடுத்து என்னோட ஹேரை வந்து கோம் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து குட்டி குட்டி செக்ஷன்ஸாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுதோ எவ்வளவு செக்ஷன்ஸா பிரிக்கணும்னு தோணுதோ அந்த செக்ஷனுக்கு வந்து நீங்க உங்க ஹேரை வந்து நல்லா பிரிச்சு 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 வச்சுக்கணும். ஓகேவா? பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 5th ஸ்டெப் பார்த்தோம்னா ஹேரை வந்து நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹேர் லாஸ் இருக்கும்போது நான் வந்து என்னோட ஹேரை வந்து 3 செக்ஷன்ஸா பிரிச்சுப்பேன். ஓகேவா? பட் சும்மா நார்மலா எப்பயும் போல எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு சும்மா நார்மலான இது அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து 2 செக்ஷன்ஸா பிரிச்சுப்பேன். ஓகேவா? நான் வந்து இப்ப 2 செக்ஷன்ஸா பிரிச்சுட்டேன். அந்த ஒரு செக்ஷன் அப்படியே தான் இருக்கு. இன்னொரு செக்ஷன் என்ன பண்ணணும்னா எடுத்து இங்க ஏதாவது ஒரு ஹேர் கிளிப் வச்சோ இல்ல ரப்பர் பேண்ட் வச்சோ செக்யூர் பண்ணிக்கணும். ஓகேவா? எதுக்குன்னா நம்ம இவ்வளோ இந்த சைடு இருக்கிற எல்லா ஹேரையும் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சைடு இருக்கிற ஹேர் வந்து அப்படியே கசகசன்னு இருக்கும் சம்டைம்ஸ். சில நேரம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சைடு எடுக்கிறதுக்குள்ள இந்த சைடு வந்து ரொம்ப அப்படியே சிக்கான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் எடுத்துட்டோம்னா மீதி செக்ஷனை வந்து எடுத்து எங்கேயாச்சும் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து நம்மளோட டார்கெட் வந்து இந்த செக்ஷன்ல இருக்கிற ஹேரை தான் நம்ம வந்து கோம் பண்ண போறோம். இப்ப என்ன பண்ணணும்னா உங்களோட கோம்பு எடுத்துக்கணும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்க வந்து ஒயிட் டூத் கோம்பு எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். ஓகேவா? அதுதான் வந்து ஈஸியா வந்து டேங்கிள் எடுத்துக்கணும். பட் இந்த குட்டி குட்டி ஸ்மால் டீத் இருக்கிற கோம்புலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரகிள் ஆகும். சரியா? கொஞ்சம் நிறைய ஹேரும் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே ஒயிட் டூத் கோம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட ஒயிட் டூத் கோம்பு இருந்துச்சுன்னா நீங்களும் அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? உங்களோட கோம்பு வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை வந்து இப்படி இருக்கும். கீழே இருக்கிற செக்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கோம் பண்ணணும். ஓகேவா? கீழே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருந்து தான் மேல வந்து கோம் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே மேல இருந்து இப்படி கீழே வந்து ஸ்ட்ரைட்டா கோம் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற டேங்கிள் இங்க வந்து நிக்கும். இங்க இருக்கிறது எல்லாம் மொத்தமா சேர்ந்து இங்க வரும். அப்புறம் இங்க மொத்தமா இருக்கிறது வந்து இங்க வரும். அப்படியே ஃபுல்லா அப்படியே மொத்தமா வந்து லாஸ்ட் கீழே வந்து இவ்வளோ முடி வந்தாலும் வந்துரும். சரியா? எனக்கெல்லாம் வந்திருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருந்து மேல அப்படின்னு சொல்லிட்டு கோம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து இங்க இப்படி கோம் பண்ணி முடிச்சிடறேன். முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க அதுக்கப்புறமா இங்க இருந்து இங்க அதுக்கப்புறமா இங்க. சரியா? அப்புறம் லாஸ்ட் ஸ்கேல்ப்ல இருந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷனா டிவைட் பண்ணி கோம் பண்ணணும். சரியா? இப்ப இதுலயே பார்த்தோம்னா செக்ஷன்ஸா டிவைட் பண்ணி கீழ இருந்து கோம் பண்ணும் போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா திக் ஹேர் இருக்கும். சரியா? திக் ஹேர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம வந்து டீடாங்கிள் பண்றதுக்கு. பட் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட ஹேர் திக்னஸ் வந்து இவ்வளவு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளோண்டு மட்டும் ஹேரை வந்து கோம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா கோம்ப வந்து உள்ள விட்டு டீடாங்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்தா விடணும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா டெப்தா விடணும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா ஹேரை வந்து உள்ள விடணும். இப்ப என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளோ எடுத்துக்கலாம். இதுல வந்து இங்க இப்படி கோம் பண்ணணும். அப்புறம் செகண்ட் பார்த்தோம்னா இங்க இப்படி கொஞ்சம் எடுத்து கோம் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உள்ள டெப்தா விட்டு விட்டு கோம் பண்ணணும். சும்மா எடுத்தேன்னு வந்து ஃபுல்லா டெப்தா விட்டுட்டு அப்படியே ஹேர் வந்து அப்படியே சிக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்குமா? அதனால வந்து திக் ஹேரா இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு என்ன மாதிரி தின் ஹேர்னா பிரச்சனையே இருக்காது. பட் திக் ஹேர்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெப்தா வந்து உள்ள நீங்க கோம்ப விட்டு 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 கோம் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சிட்டோம். ஓகே? செக்ஷன்ஸா பிரிச்சதுக்கு அப்புறம் கீழ இருந்து மேலதான் நான் வந்து கோம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஹேர்ல வந்து டேங்கிள்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து ஹெவி டேங்கிள்ஸ் இருக்கும். சிலது பார்த்தோம்னா மீடியமா இருக்கும். சிலது வந்து ரொம்ப குட்டியான டேங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய பெரிய பிக் டேங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஹேண்டை வச்சே எடுத்துடணும். ஓகேவா? மேல இருந்து கீழே இப்படி நம்ம ஹேண்டை வந்து அப்படியே ரன் த்ரூ பண்ணணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து பெரிய பெரிய டேங்கிள்ஸ் வந்து வந்துரும். அந்த மாதிரி பெரிய பெரிய டேங்கிள்ஸை வந்து கோம்பால எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஹேண்ட்ஸை வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் வந்து ஈஸியா வந்துரும். இப்ப நம்ம பெரிய டேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டை வச்சு எடுத்து முடிச்சிட்டோம். பட் மீடியம் சைஸ் டேங்கிள்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா
நம்ம கோம்ப வச்சு எப்பயும் போல யூஸ்வலா பண்ற மாதிரி கீழ இருந்து மேல வரை டேங்கிள் பண்ணிடணும் சரியா. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து நம்ம ஹேர்ல வந்து ஈஸியா டேங்கிள் எடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஹேர் ஆயில் இல்ல ஹேர் சீரம் ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கணும். நீங்க வந்து உங்ககிட்ட மணியே இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 7 டிராப்ஸ் வந்து ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் எடுத்து நல்லா ஹேண்ட்ல வந்து இப்படி பண்ணிட்டு நல்லா லேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே நம்ம ஹேர்ல வந்து நல்லா அப்படியே தேய்ச்சுக்கணும் சரியா. தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கோம்பு வச்சு சீவும் போது டேங்கிள் எடுக்கும் போது நம்ம ஹேர் வந்து அப்படியே ஈஸியா கொஞ்சம் டேங்கிள் வரும் சரியா. இன்கேஸ் இல்ல நான் வந்து சீரம் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீரம்னா கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இப்ப 10 டிராப்ஸ் ஆயில் தேவைப்படுச்சுன்னா 15 டிராப்ஸ் வந்து சீரம் தேவைப்படும் சரியா. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க டேங்கிள் பண்ணணும். டேங்கிள் பண்றதுக்கு முன்னாடி சீரம் இல்ல ஆயில் வந்து நீங்க வந்து உங்க ஹேர்ல வந்து தேய்ச்சுக்கணும். அது லைட்டா உங்க கையிலயும் தேய்ச்சுக்கோங்க ஓகேவா. ஏன்னா அப்பதான் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து டேங்கிளிங் வந்துட்டே இருக்கும் ஓகே. இப்ப நம்ம டேங்கிள் எடுத்துருவோம். பெரிய டேங்கிள்ஸ்லாம் கை வச்சு எடுத்துடலாம். சின்ன டேங்கிள்ஸ் மீடியம் டேங்கிள்ஸ் எல்லாமே கோம்பு வச்சு எடுத்துடலாம் ஓகே. கோம்பு வச்சு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நம்ம டேங்கிள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி ஹேரை வந்து அப்படியே லூஸாவே விட்டுட்டோம்னா திருப்பி திருப்பி டேங்கிள் ஆயிட்டே தான் இருக்கும். நம்மளும் டெய்லி லைஃப்ல ஃபுல் அப்படியே டேங்கிள் எடுத்துட்டே இருந்தா நமக்கு வேற வேலையே இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்டிவான ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுக்கணும். அது உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்குதோ எது கம்ஃபர்டபுளா இருக்கோ எது உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து உங்க ஹேருக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு லாஸ்டா ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். இதுதான் என்னோட டிடாங்கிளிங் டெக்னிக்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட லாங் ஹேரை வச்சுட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் டேங்கிள் எடுக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் தலை சீவாமையே கூட விட்டுருவேன். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதான் எனக்குன்னு வந்து ஈஸியான மெத்தட் தெரிஞ்சிருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்னோட டைம் வந்து டிடாங்கிளிங் பண்ற டைமை கம்மி பண்ணிட்டேன். என்னோட பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. இந்த சிக் எடுக்கிறதுலயே எனக்கு கொஞ்சம் பொறுமை வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட ஹேரும் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகாமயும் இருக்குது. ஐ ஹோப் கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிடாங்கிளிங் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு ஹேர் வருது, இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஹேர் வருது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா இல்ல இப்ப ஈஸியா இருக்கா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல கூட சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். See you on next video. Bye.